Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் The Magic Brocade, A Tale of China. இது எழுதியிருக்கிறது ஆரன் ஷெஃபர்ட். இது ஜெனரல் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல பிரிஸ்கிரைப் ஆயிருக்க ஒரு சிலபஸ். இது யூனிட் 3ல தேர்ட் ஸ்டோரியா அமைஞ்சிருக்கு. Before we enter into the class, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. Aaron Shepard is an award-winning author. He is known for his adaptations of folk tales and children's stories. So, Aaron Shepard தான் ஆத்தர்னு சொன்னேன். அவர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. இவர் நிறைய ஃபோக் டேல்ஸும் சில்ட்ரன்ஸ் ஸ்டோரிஸும் அடாப்ட் பண்ணி எழுதியிருக்காரு. அதாவது வேற லாங்குவேஜஸ்ல இருக்கிற நாட்டுப்புற கதைகள் ஃபோக் டேல்ஸ் தான் நாட்டுப்புற கதைகளை தான் ஃபோக் டேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சில்ட்ரன்ஸ் ஸ்டோரி, எல்லா மொழிகள்ல இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் ஸ்டோரி, ஃபோக் டேல்ஸ் இதெல்லாம் பிரபலமான வேற ஸ்டோரிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வேற மொழியில இருக்கிறதெல்லாம் இங்கிலீஷ்க்கு அடாப்ட் பண்ணி கொடுக்கிறவர் தான், இங்கிலீஷ்க்கு ஏற்ற மாதிரி கொடுக்கிறவர் தான் ஆரன் ஷெஃபர்ட். ஹி ஸ்பெஷலைசஸ் இன் ரீடெல்லிங் ட்ரெடிஷனல் டேல்ஸ் ஃப்ரம் அரவுண்ட் த வேர்ல்டு. ஸோ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஸ்டோரிஸ், பிரபலமான கதைகளை எல்லாம் ரீடெல் பண்றாரு. அதை கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸோட படிக்கிறதுக்கு ஏதுவா பண்ணி கொடுக்குறாரு. ஹிஸ் ஒர்க் மேக்ஸ் தி ஸ்டோரிஸ் ஆக்சசிபிள் அண்ட் என்கேஜிங் ஃபார் மாடர்ன் ரீடர்ஸ். ஸோ மாடர்ன் ரீடர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இந்த ஸ்டோரிஸை கொடுக்குறாரு. ஓகே, நாம அந்த வகையில படிக்க போறது த மேஜிக் ப்ரொகேட். ஸோ இங்க இருந்து நீங்க சம்மரி எழுதினா போதும். ஸோ இந்த மேஜிக் ப்ரொகேட்ல வந்து ப்ரொகேட் அப்படின்னா என்ன, மேஜிக்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ப்ரொகேட் அப்படின்னா துணியில அந்த இது பண்ணிருப்பாங்களா, படங்கள் எல்லாம் வரைஞ்சிருப்பாங்க இல்லையா, நெய்து இருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து ப்ரொகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அழகா வீவ் பண்ணி வச்சிருப்பாங்க, அதுதான் வந்து ப்ரொகேட் அப்படின்னு சொல்றாங்க. சைனால இது ரொம்ப ஃபேமஸான விஷயங்கள் ப்ரொகேட். அழகா இந்த படங்கள் வரைந்த அந்த நெய்து இருக்கிற அந்த கிளாத் வந்து அவங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு லேடி, it is a story about a poor old woman who loves to weave beautiful brocades. இவங்க வந்து இப்படி நெசவு பண்ணுவாங்களாம். brocades, அழகான brocades வந்து நெய்து தருவாங்களாம். விரிப்பு மாதிரி, கம்பளி மாதிரி இருக்கும், போர்வை மாதிரி, ஷால் மாதிரி, எப்படி வேணா இருக்கும். அது வந்து அழகான படங்களோட அவங்க brocades பண்ணுவாங்களாம். The tale teaches important lessons about dedication, family love and how kindness and determination can overcome challenges. ஸோ இந்த கதை மூலமா ஒரு மாரல் சொல்லப்படுது. என்ன மாதிரி மாரல் அப்படின்னு சொன்னா, முக்கியமான லெசன்ஸ், முக்கியமான படிப்பினைகளை அது சொல்லுது. என்ன மாதிரி படிப்பினைகள்னா, டெடிகேஷன், ஃபேமிலி லவ், அதாவது டெடிகேஷன்னா தெரியல, ஒரு விஷயத்துல அர்ப்பணிப்போட இருக்கிறது, குடும்பத்து மேல அன்பு செலுத்துறது, அண்ட் ஹவு கைண்ட்னஸ் அண்ட் டிட்டர்மினேஷன் கேன் ஓவர் கம் சேலஞ்சஸ். எப்படி வந்து கைண்ட்னஸும் டிட்டர்மினேஷனும், அன்பும் ஒரு விஷயத்துல வந்து ஸ்ட்ராங்கா உறுதியா இருக்கிறது தான் டிட்டர்மினேஷன். இதெல்லாம் எந்த விதமான சேலஞ்ச், எந்த விதமான சவால்களையும் தோக்கடிச்சிரும்னு சொல்றதுதான் மேஜிக் ப்ரொகேட். இந்த டேல் மூலமா ஒரு நல்ல ஒரு அர்ப்பணிப்போட, ஒரு அன்போட ஒரு சில வேலைகளை உறுதியா செஞ்சோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம்னு சொல்ல வருது இந்த கதை. ஓகே, இப்போ ஓல்டு உமன் யாருன்னு முதல் தெரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் சைனா there was an old woman who lived with her son Chen. ஓகே, ஸோ சைனால ஒரு ஓல்டு உமன் இருந்தாங்க, அவங்க பையன் பேரு சென். அவங்களோட வாழ்ந்து வந்தாங்க. She spent all her time weaving beautiful brocades like pictures of flowers, birds and animals. ஓகே, அவங்க நிறைய brocades, அந்த விரிப்பு மாதிரி நிறைய செஞ்சாங்க. அதுல நிறைய படங்களோட விரிப்புகள் நிறைய செஞ்சாங்க. ஓகே, ஃப்ளவர்ஸ், பேர்ட்ஸ், அனிமல்ஸ் மாதிரி படங்கள் எல்லாம் அந்த brocadல இருக்க மாதிரி பார்த்துட்டாங்க. The weaving seemed very lifelike. ஸோ அவங்க வீவ் பண்ண அந்த விரிப்புகள்லயோ, அந்த இதுலயோ, அந்த ஷால்லையோ என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, இருக்கக்கூடிய அந்த பிக்சர்ஸ் வந்து லைஃப் லைக்கா இருக்குமா, அதாவது உயிரோட இருக்கிற மாதிரி அவ்வளோ ஒரிஜினலா வரைவாங்களாம், அவ்வளோ ஒரிஜினலா வீவ் பண்ணியிருப்பாங்களாம். One day when she went to the market to sell her brocade, she was spellbound at a scroll in a shop. ஸோ இவங்க கொண்டு போய் மார்க்கெட்ல தான் அவங்களோட brocade விற்க போவாங்க. அப்படி ஒரு நாள் விற்க போறப்போ திடீர்னு ஒரு இடத்த பார்த்து அப்படியே ஸ்பெல் பவுண்டா நின்னுடுறாங்க. ஸ்பெல் பவுண்ட்னா அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறது, அப்படி நின்னுடுறாங்க. எதை பார்த்து அப்படி நிக்கிறாங்கன்னா, the sun palace was painted on it. ஒரு ஸ்க்ரோல்னா ஒரு பெரிய ஒரு இது வந்து ஒரு லாங்கா ஒரு
பெயிண்டிங் மாதிரி தொங்க விட்டுருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு சன் பேலஸோட படம் இருந்தது. அது என்னன்னு அவங்க போய் கேக்குறப்போ அந்த கடைக்காரர் சொல்றாரு, இதுதாம்மா சன் பேலஸ்ன்னு சொல்றாரு. அந்த பேலஸ் அவ்வளோ அழகான பெயிண்டிங்கா இருக்கு. ஒரு பெரிய பேலஸ் இருக்கு. அதுல சுத்தி என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா அனிமல்ஸ், பேர்ட்ஸ், அடுத்து ஒரு பெரிய பேலஸ சுத்தி நிறைய ஃபேரிஸ், இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு படம் இருக்கு. அதுதான் சன் பேலஸ்ன்னு சொல்றாரு. அவங்க அந்த ஓல்டு உமனுக்கு அந்த பேலஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ தோ இட் காஸ்ட் மோஸ்ட் ஆஃப் ஹர் மணி ஷி பாட் இட். அவங்க சம்பாரிச்ச பணத்துல பெரும்பகுதியை செலவழிச்சு அந்த ஸ்க்ரால வாங்கிட்டு வராங்க. ஷி கேம் ஹோம் அண்ட் ஷோட் த பிக்சர் டு ஹர் சன் அண்ட் எக்ஸ்பிரஸ்ட் ஹர் விஷ் டு லிவ் இன் சச் அ பேலஸ் ஆர் அட்லீஸ்ட் விசிட் இட். மகன்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு பேலஸ்ல வாழணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, அட்லீஸ்ட் போய் பார்த்துட்டாவது வரணும் அப்படின்னு அந்த பேலஸை காமிச்சு சொல்றாங்க. அதை பத்தியே பேசுறாங்க. அப்போ brocade வித் சன் பேலஸ். அப்போ அவங்க மகன் என்ன சொல்றாரு, சென் என்ன சொல்றாருன்னா, அம்மா நீ தான் ரொம்ப ஆசைப்படுறீங்க, அதை உன்னோட brocade இந்த சன் பேலஸ வீவ் பண்ணு, ஓகே, அதுல நெசவு பண்ணு, அந்த இடத்துல அந்த படம் வர்ற மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. as per her son's advice, so சன் அட்வைஸ் பண்ணதுனால she began working on brocade like the sun palace. அப்போ she began working on brocade, அவங்களோட கம்பளியில சன் பேலஸ் மாதிரி வரைய ஆரம்பிக்கிறாங்க, வீவ் பண்ண நெசவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது லேஸ்ல முடியல. she worked day and night for many months to finish it. பல மாசம், வருஷமே ஆயிடுது அவங்க இந்த brocade செஞ்சு முடிக்க, அந்த சன் பேலஸோட வரைஞ்சு முடிக்க. when the brocade was done, a magical wind carried it away. அவங்க அழகா முடிச்சிட்டாங்க. அது அவ்வளோ அழகா இருக்கு அந்த brocade. அப்படியே பார்த்துட்டே இருக்கிறப்ப அவங்க கண்ணு முன்னாடியே ஒரு அழகான காத்து அப்படியே அந்த மேஜிக்கல் brocade காத்தோடு தூக்கிட்டு போயிடுது. the woman was heartbroken, but her son promised to find the lost brocade. அம்மா ரொம்ப மனசொடைஞ்சு போயிடுறாங்க. அப்படியே படுக்க ஆயிடுறாங்க. டென்ஷன் ஆகி இவ்வளோ கஷ்டப்பட்டு வரைஞ்சு இது போயிடுச்சு, எனக்கு எப்படியாவது எடுத்துட்டு வான்னு பசங்கிட்ட சென்ட்ட சொல்றாங்க. சென் என்ன சொல்றாருன்னா, நான் எப்படியாவது கொண்டு வரேன்னு கிளம்புறான். Chen, her son, set out on the journey. He was kind and determined. He faced many challenges, but he refused to give up. அவன் சென் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். ரொம்ப கைண்டாவும் இருப்பான், டிட்டர்மைண்டாவும் இருப்பான், அன்போடையும் இருப்பான். டிட்டர்மைண்டா என்ன, உறுதியா இருக்கான் தன்னோட மிஷன்ல. He faced many challenges, but he refused to give up. எந்த ஒரு சவாலையும் சந்திச்சுட்டு அவன் போயிட்டு இருக்கிறான். ஓகே, தைரியமா சந்திச்சுட்டு இருக்கான். சென்னான மிஷன். அப்போ அவனோட மிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். மிஷன்னா ஒரு விஷயத்துல ஒரு தீர்க்கமா முடிவெடுத்து போறதுதான் மிஷன். So when Chen is on his difficult journey to the Sun Palace, he encounters the old woman living in a hut. போற வழியில ஒரு ஓல்டு உமன், ஒரு ஹட்ல இருக்கக்கூடிய ஒரு ஓல்டு உமனை பாக்குறான். அவங்க கிட்ட கேக்குறான், நீங்க மேஜிக் brocade பாத்தீங்களா, அப்படி இந்த வழியா பறந்து போன brocade பாத்தீங்களா சன் பேலஸோடனா? ஆமாமா, ஈஸ்ட் சைடு தான் போச்சுன்னு அந்த ஓல்டு உமன் சொல்றாங்க. She provides him with a magical horse that can carry him swiftly and safely through dangerous lands. ஆனா அது போற வழி, சன் பேலஸ் போற வழி ரொம்ப கஷ்டமான வழி. போற வழியில ஒரு மவுண்டன், ஒரு ஃபயர் மவுண்டனை கடக்கணும், ஒரு ஐஸ் சீய கடக்கணும். இதெல்லாம் தாண்டி போறது ரொம்ப ரிஸ்க். அதனால என்னோட ஹார்ஸ் எடுத்துட்டு போன்னு அவங்களோட ஹார்ஸ் ஓகே, தட் கேன் கேரி ஹிம் ஸ்விஃப்ட்லி அண்ட் சேஃப்லி த்ரூ டேஞ்சரஸ் லேண்ட்ஸ். இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் கிராஸ் பண்றதுக்கு என்னோட ஹார்ஸ் ஹெல்ப் பண்ணணும்னு கொடுத்து விடுறாங்க. Her idea is to give Chen the means to overcome the hardships of journey, allowing him to cross vast distances and face the challenge of the enchanted world. So அவங்களுக்கு என்ன ஐடியா, சென்னுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா சன் பேலஸ். ஈவென்ச்சுவலி இதெல்லாம் கஷ்டப்பட்டு என்ன பண்றான், he reached the sun palace in the brocadeல வரையப்பட்ட மாதிரி அப்படியே சன் பேலஸ் ஒரு இடத்துல இருக்கு. அங்க போறான். where fairies were using it as a decoration. fairies இது ஒரு அழகா நடுவுல சென்டர்ல அவங்க அந்த ஹாலோட சென்டர்ல அந்த மேஜிக் brocade வச்சுட்டு அவங்க எல்லாம் வீவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து வீவ் பண்ணிட்டு இருக்காங்க. இட் வாஸ் அ மேஜிக்கல் பேலஸ் லைக் த ஒன் வீவ்ட் இன் த brocade. அந்த பேலஸ் அவ்வளோ அழகா இருக்குது. இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் பேலஸ் வித் மெனி ஃபேரிஸ் லிவிங் தேர். அதுல நிறைய ஃபேரிஸ் எல்லாம் அந்த பேலஸ்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க, சன் பேலஸ்ல. The fairies admired the brocade of Chen's mother and were trying to make a copy like that one.
அவங்கெல்லாம் சென்னோட அம்மா பண்ண அந்த brocade மாதிரி அவங்களும் நெசவு பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அளவுக்கு அழகா வரமாட்டேங்குதான். அப்போதான் இவர் சொல்றான், சென் சொல்றான், இந்த brocade இல்லாம எங்க அம்மாக்கு ஹெல்த் சரியில்லாம போச்சுன்னு. when they came to know of his mother's health they returned it back to him. சரி உங்க அம்மாவுக்கு இதனால பிரச்சனை வர வேண்டாம்னு அவன்கிட்ட அந்த brocade கொடுத்து விடுறாங்க. சென் brought it back and saved the life of his dying mother. அவன் போற வழியிலேயே என்ன நடக்கும், ஐயோ உங்க அம்மாக்கு ரொம்ப முடியல சீக்கிரமா போ அப்படின்னு சொல்லி அவனுக்கு திரும்ப ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த ஓல்டு அந்த ஹட்ல இருக்க ஓல்டு உமன். அவங்களோட ஹெல்ப் மூலமா சீக்கிரமா சென் வந்து வீட்டுக்கு வந்துடுறான். லேட்டு அங்க பார்த்தா அவங்க அம்மாவுக்கு கொண்டு வந்து அந்த brocade காமிச்சோன்னே அவங்க அம்மா வந்து ஹெல்த் ரிவைவ் ஆயிடுறாங்க, நல்லா ஆயிடுறாங்க. லேட்டா both of them stood on the magic brocade which lifted them and brought them to the sun palace. அப்போ அந்த அவங்க கண்ணு முன்னாடி அந்த brocade அப்படியே பெருசா என்லார்ஜ் ஆகும். அப்போ அந்த அந்த brocade பார்த்து அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆகி ஹெல்த்தி ஆயிட்டு இருக்காங்க அவங்க அம்மா. அப்போ அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா they go and stand inside the brocade. brocadeக்கு நடுவுல போய் நிக்கிறாங்க. அந்த brocade என்ன பண்ணுது, 2 பேரையும் அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு சன் பேலஸ்க்கு கொண்டு வந்துருதான். Okay, so Chen married one of the fairies in the Sun Palace. அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா சன் பேலஸ்லயே ஒரு ஃபேரிய நம்ம சென் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான். அண்ட் தே லிவ்ட் ஹாப்பிலி தேர் ஆஃப்டர். அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்களாம். இதுதான் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. இது ஒரு சில்ட்ரன்ஸ்க்கான ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். சில்ட்ரன்ஸ் ஸ்டோரி தான், பட் இதுல ஒரு மெசேஜோட இருக்குது. ஸோ thus from this story it is understood that hard work, love and devotion to family are always rewarded. So hard work இருக்கட்டும், ரொம்ப கடினமான வேலை செஞ்சோம்னா முடியாத விஷயம் எதுவும் இல்லை. லவ் இருக்கணும், ஒரு அன்பு எல்லாத்து மேலேயும். அவன் சென்னுக்கு எப்படி அவங்க அம்மா மேல அன்பு இருந்ததோ அது மாதிரி, அதே மாதிரி இந்த ஓல்டு உமன் வந்து சென் மேல அன்போட அவனுக்கு எல்லாம் கொடுத்து விட்டுறாங்க. ஸோ லவ் இருக்கு. அப்புறம் டிவோஷன் டு ஃபேமிலி. ஸோ ஃபேமிலி மேல அவ்வளோ டிவோட்டடா இருந்ததுனாலதான் சென் வந்து எல்லா சேலஞ்சஸும் ஃபேஸ் பண்ணான். இப்படி இருக்கிறவங்க தே ஆர் ஆல்வேஸ் ரிவார்டட் அப்படிங்கிறது இந்த ஸ்டோரி. அந்த மாதிரி ஆளுகளுக்கு எப்பவுமே என்ன கிடைக்கும், ரிவார்ட்ஸ் கிடைக்கும். கடவுள் வந்து ஏதாவது ரிவார்ட்ஸ் கொடுப்பாருங்கிறது தான் இந்த ஸ்டோரி மேஜிக் brocade. It shows that perseverance can lead to magical and wonderful results. perseveranceனா விடாமுயற்சி. விடாமுயற்சி இருந்தா wonderful results கிடைக்கும், மேஜிக் ரிசல்ட்ஸ், வண்டர்ஃபுல் ரிசல்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு மெசேஜ் சொல்ற ஸ்டோரி தான் த மேஜிக் brocade. Hope you like my explanation. Like and subscribe for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.